ஜோதிடத்தில் குரு பகவான் வந்து 100% சுபர்னு சொல்லப்படுது. அவரால் கெட்டதையே பண்ண முடியாது. மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கு வந்ததுன்னா there is no exception. அந்த குரு வக்கரமாக இருந்தாருன்னா அவருடைய வீட்டையே போட்டு தள்ளிடுவார். இந்த 12 பாவத்திலே நாம் நோய் பாகம்னு சொல்கிறோம். 1ஆம் பாகம் என்பது உடல் உயிர் ரெண்டையும் குறிக்கக்கூடியது. ஸோ ஒருத்தருக்கு லக்கணம் வலுவாக இல்லைன்னா அவன் வேஸ்ட், தெளிவாக சொல்லிடலாம். ஜெனட்டிக் டிசீஸ் வந்து எப்போ வேணாலும் மேனிஃபெஸ்ட் ஆகலாம். உடனேவும் வரலாம், பிறவிலையும் வரலாம், லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்லேயும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். குணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருன்னா எதிரி. இது முக்கியமான 3 ரெப்ரசன்ட் பண்ணுறது 6ஆம் பாவம். அப்போ எந்த ஒரு நோயை பற்றி நாம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் 6ஆம் பாவத்தை லிங்க் இல்லாமல் கண்டிப்பாக வராது. 6ஆம் இடமும் 6ஆம் அதிபதியும் வலுத்து இருக்கும். வலுத்து இருந்ததுன்னா அது கர்ம நோய் உண்டு. 6ஆம் அதிபதியோ 6ஆம் இடத்து அதிபதியோ 6ஆம் அதிபதியின் நட்சத்திர அதிபதியோ லக்கணத்தில் வந்து தொடர்பு கொண்டாள் கண்டிப்பாக பிறவி நோய் அந்த குழந்தைக்கு இருக்கும். நீங்கள் பாருங்கள். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட டாக்டர் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் டாக்டர் கணேசன். நான் அரசு மருத்துவராக ஒரு 30 வருடம் பணிபுரிந்து விட்டு இப்பொழுது தனியார் ஒரு சேரிட்டியில் ஒரு 23 வருஷம் பணியிருக்கிறேன். பணி ஓய்வுக்கு பிறகும் நான் வேலையில் தான் இருக்கிறேன். அஸ்ட்ரோ தமிழா மீடியா நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், நீங்கள் ஒரு ஆக்டிவ் டாக்டராக இப்போ வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எல்லா துறை சார்ந்தவங்களும் வந்து ஜோதிடம் படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? உங்களுக்கு வந்து இப்போ டாக்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் வந்து எங்களுக்கு தெரியும், எவ்வளோ ஒரு ஹெக்டிக்கான ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ப்ரொஃபஷனில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே வந்தது வந்து எப்படி சார்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஜோதிடத்தில். என்னுடைய குருநாதர் வந்து பிருகுநந்தி நாடில் நான் ஒரு 7 வருஷம் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். நம்ம ஈரோடு பக்கத்தால் தாங்க, ராமநாதபுரம் மணியன் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், ஒருவர் வந்து ஜோதிடத்துக்குள்ளே வர்றது நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ பாதிக்கப்பட்டு இருந்தால்தான் அவர்கள் ஜோதிடத்திற்குள் வர முடியும்னு. அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதான் அதில் வேடிக்கை. 1972 எனக்கு திருமணமாகி 73 குழந்தை பிறக்குது. இடையில் நான் திருக்காட்டுப்பள்ளின்ற வில்லேஜில் வேலை பார்த்தேன், தஞ்சாவூர் ஜில்லாவில். அப்போ ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு, டைரெக்டாக சொல்லுவோம் நாம், டைரக்ட் ஏஜென்ட்டுன்னு, அவர் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுங்க டாக்டர் ஐயான்னு கேட்டார். அவர் பாலிசி கேட்க வந்தவர், ஜாதகத்தை கேட்க. சரிப்போ அப்படின்ட்டு நான் கொடுத்தேன். அங்கே தான் வந்து சனி நாக்கில் வந்து உட்காந்துச்சார் இருக்கு. அவர் பார்த்துட்டு வீட்டில் கேரிங்கானார். ஆமாம் சார்னு. அவங்களையும் பார்த்துங்க, குழந்தையும் பார்த்துங்க, டிஃபிகல்ட் லேபர், குழந்தைக்கு கண்டம், ஜாக்கிரதையாக பார்த்துங்கன்னாரு. அது வரைக்கும் ஐ நெவர் கேர்டு ஃபார் அஸ்ட்ராலஜி. இந்த மாதிரி பண்டிகை நாள்லாம் மணி அடிச்சுக்கிட்டு வருவாங்க, டிங் டிங்னு எல்லாம் வருவாங்க, சோழி உருட்டுறது, யாரையும் எங்கள் வீட்டுக்குள்ளார வரக்கூடாது. அப்படி ஒரு டஃப் மேனாக இருந்தேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரியே தான் ஆச்சு. நான் வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸராக இருந்தேன். நான் வந்து ஈரோடு ஜிஹெச்சுக்கு வந்து எழுதியே கொடுத்துட்டு என்னுடைய சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து, நீ போங்கன்னு எங்கள் மாமனார்கிட்ட சொல்லி, ஏ கிளாஸ் வார்டு உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்து லோக்கலாக பார்க்காதீங்க, திடீர்னுட்டு அவங்களுக்கு டிஎம்ஓலாம் வருவாங்க இன்ஸ்பெக்ஷனு, நம்ம கேஸை விட்டுட்டு போயிடுவாங்க, சிக்கலாயிடுமாமான்னு சொல்லியிருந்தேன். அதே மீறி அவர் லோக்கல்லே பார்த்து அந்த ப்ரெஸ்ஸாக வந்து ஃபோர்சப்ஸில் முடிஞ்சது. ஆயுத கேஸ் இன்றைக்கெல்லாம் சீசர் வந்து காமன், அன்றைக்கி ஆயுத கேஸ் தான், ஃபோர்சப்ஸ் போட்டு டெலிவரி எடுப்பாங்க. அதனால் அம்மாவுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. குழந்தையும், அது டாக்டர் நாம் குறை சொல்ல முடியாது, குழந்தை வந்து 4.100 கிராம் இருந்தது. அப்போ டிஃபிகல்ட் லேபர். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா கஷ்டப்பட்டு தான் டெலிவரி பண்ணினா. அது பின்னால் தான் எனக்கு தெரிய வந்தது. டாக்டர் அம்மா வந்து ரகசியமாக என்கிட்ட சொன்னாங்க. கோட் எஜிடேட்டட். சரி, நடந்துருச்சு. அது டாக்டர் பிவி ராமன் புக்கு தான் நான் வாங்கி படித்தேன். ஆரம்பத்தில் யாரும் எனக்கு இன்ட்யூஸ் பண்ணலை, நானாக புக்கை வாங்கி படித்தேன். ஏன்னா நான் திருக்காட்டுப்பள்ளியில் இருக்கிறப்ப இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு அவரை கேட்டேன், ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வாங்க எனக்கு ஜோதிடம் சொல்லித்தரத்துக்கு. அப்போ அந்த அப்போ டாக்டர் வில்லேஜில் இருக்க டாக்டர்னு பெரிய மரியாதை கூட்டி வந்தார். அவர் என்கிட்ட சொல்லி பார்த்தாரு, சந்திர வீதி, சூரிய வீதி, 12 கட்டம், அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டார், எனக்கு சொல்லித்தர முடியாதுன்னு. சார், உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமில்ல, டாக்டர் பிவி ராமன் ஒருத்தர் இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ராலஜர் இருக்கார் பெங்களூரில், அவர் நிறையா புக் எழுதியிருக்கார், அதை வாங்கி படிங்க மாஸ்டராக எல்லாம் நம்மளை ஆசை காட்டினார். அப்படித்தான் நான் உள்ளே வந்தேன். அதில் அவர் அற்புதமாக எழுதியிருப்பார், they will dive to the depth of the sea to find the truth in it அப்படிம்பார். மிதுன லக்கணத்தை, மிதுன ராசியோட கேரக்டர்
சேலஞ்சு பண்ணிங்கன்னா அது உண்டு இல்லைன்னு பார்த்துருவாங்க. எனக்கு அந்த கேரக்டர் அப்படியே உள்ளே வந்திருக்கு. இதில் என்ன தான் இருக்குது, அது எப்படி அவன் சொன்னது கரெக்டாக போச்சு, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு வெறியரோட தான் நான் உள்ளே வந்தது. ஆனால் அப்போ நான் வந்தேன், பார்த்தேன், அகாடமிக்கோடு நான் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னுடைய கவர்மெண்ட் வேலை, கேஸ் பார்க்குறது பிடிக்கிறது, அகாடமிக்கில் ஐ இன்ட்ரெஸ்டடு, ப்ரொஃபஷனலி நல்லாவே த்ரைவாகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப இதுக்கு போய் நான் டைம் ஒதுக்க முடியாது. ஸோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட். இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் படிப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இடையில் எங்கள் அம்மா வேறு கமெண்ட் அடிக்கும், இதையெல்லாம் படிக்கிற தத்திரம் தான் பிடிக்கும் அப்படிங்கும். ஜோதிடத்தை அப்படி தான் கர்ஸ் பண்ணாங்க, சவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருந்ததுங்க. நான் எல்லா ஊரையும் சுற்றி விட்டு திருச்செங்கோட்டுக்குள்ளார வாரேன். அப்போ தான் திருச்செங்கோட்டில் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம்னு ஒன்று இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சுது. என்ன தான் இருக்குது பார்க்கலான்னப்ப அவராக வந்தாங்க. ஆண்டு விழாவுக்காக நன்கொடைக்கு வந்தப்போ அந்த தலைவர் என்னுடைய மாப்பிள்ளை, நீங்கள் வேலை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாங்க. அந்த சங்கம் ஆரம்பித்தது 2001 அவங்க ஆரம்பித்தது. 2002 ஆண்டு விழா. அப்புறம் சரி இதை போய் தான் பார்க்கலான்னு பார்த்தா என்னென்னவோ பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு மயக்கம் வந்தது. சரிடா ஓவோம் அப்படின்ட்டு உள்ள நுழைஞ்சோம். அப்புறம் மாதம் அதில் போனோம், கற்றுக்கிட்டோம். ஸோ ஜோதிடம் என்பது சின்ன சமாச்சாரம் அல்ல, இது ஒரு பெரிய கடல், எவ்வளவும் கற்றுக்க வேண்டிய நிறையா இருக்குது அப்படின்ட்டு தான் எனக்கு தெரிய வந்தது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பிரச்சனைனா, நான் நேர்மறையாக பாதிக்கப்பட்டேன். அவர் சொன்னாரல்ல, சொன்னபடி எப்படி நடந்தது அதுதான். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். ஒவ்வொருத்தர் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது சொன்னது நடக்காமல் போயிருந்திருக்கலாம், அது ஏன் அவன் சொன்னது நடக்கலை, இந்த மாதிரியெல்லாம் ஒரு இது அவங்க வாழ்க்கையில் வந்திருக்கும். எனக்கு வந்தது அந்த ஆள் சொன்னது கரெக்டு. அப்போ என்னவோ இருக்குது, எதிர்மறைன்னு நான் சொல்லக்கூடாது, நேர்மறையாகத்தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன். பட் இதில் நான் திருச்செங்கோட்டுக்குள்ளே வந்த ஒருபாடு ஏன் நான் ஃபேமஸ் ஆனேன், ஏன் அதுக்கு முன்னால் நான் படித்த நல்ல ஏகப்பட்ட டாக்டர் பிவி ராமன் புக்ஸ் அத்தனையும் இங்கிலீஷில் தான் இருக்குங்க, எல்லாமே நான் வெல் வெஸ்ட்டு. அப்படி இருந்து நான் ஏன் அதுக்கு டைவர்ட் ஆகலை அப்படின்னா, ஒரு சம்பவம் நடப்பதற்கு ஜோதிடத்தில் அந்த சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசா புத்திகள் வந்தாலே ஒழிய அது அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு இப்போ நடக்கிறது புதன் தசை, கடந்த ஒரு 13 வருஷமாக நடக்குது. இந்த 13 வருஷம் பாருங்கள், 2015 நான் புக் எழுதுகிறேன், எல்லாமே அப்படி தான். அந்த புதன் தசை இப்போ எனக்கு புதன் தான் ஜோதிடத்துக்கு, கணிதத்துக்கு, எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதிங்க. அதனால் அந்த புதன் எனக்கு லக்னாதிபதியாகவும் போயிட்டார். அதனால் எனக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆர்வம். அவர் 11 இருக்கார் லாபஸ்தானத்தில், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ ஜோதிடம் என்பது லகுவாக எனக்கு வந்துடுச்சு. இதுதாங்க, இப்படித்தான் அமைப்பு ஒருத்தருக்கு இருக்கணும். யாருக்குமே ஜோதிடர் எந்த ஜோதிடராக இருக்கட்டுங்க, ஜோதிடராக வருவதற்கு ஜோதிடர் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் புதன், ஞானகாரகன் குரு கேது, அடுத்தது குரு பகவான். இந்த 3 கிரகங்களின் தொடர்பு அவருடைய ஜாதகத்தில் இருந்தாலே ஒழிய அவர் கண்டிப்பாக ஜோதிடர் ஆக முடியாது. இப்போ ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் 10ஆம் இடத்துக்கு தொடர்பில் இருக்கும். 10ஆம் இடம் தான் ஜீவனம், சம்பாதிக்கிறது. அப்போ 10ஆம் இடத்துக்கு தொடர்பு இல்லாமல் 4ஆம் இடத்துக்கு, இப்போ எனக்கு புதன் 4ஆம் இடத்துக்கு தொடர்பில் இருந்து 10ஆம் இடத்துக்கு இல்லை அப்படின்னா, நான் படிப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆயுசுக்கும் தொழிலில் நான் ஷைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் குரு பகவான் ஆகட்டும். ஸோ குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு தொடர்பில் தான் நீங்கள் படிப்பீங்க, தொழிலும் உங்களுக்கு இருக்கும். அந்த குருவின் வலுவை பொறுத்து உங்களுக்கு வருமானம் வரும். ஓகே சார், நீங்கள் டாக்டராக இருக்கீங்க இல்லைங்களா, எல்லாமே சயின்டிஃபிக் ரீதியாக எல்லாமே படிச்சிருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க. திடீர்னு இப்போ அஸ்ட்ராலஜிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும் பொழுது, இன்றைக்கி நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட துறை சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் அதில் மெடிக்கல் படிக்கும் பொழுது எல்லாமே சயின்டிஃபிக் ரீதியாக படிச்சிருப்பீங்க. ஸோ அஸ்ட்ராலஜி கிரகங்கள் சார்ந்த ஒரு விஷயமா நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ அது ரெண்டுமே கிளாஷஸ் ஆகலையா உங்களுக்கு? நீங்கள் எப்படி இதை ஹேண்டில் பண்ணீங்க சார் படிக்கும் பொழுது? நல்ல கேள்வி தாங்க. அதை போக்கில் போயிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ஏன் கஷ்டப்படுத்துவாங்க? நான் ஒன்றும் பெரிய நியூட்டன் சயின்டிஸ்ட் மாதிரி எல்லாம் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. அதுக்குன்னு சிலர் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜிகே இருக்கார், திருப்பூர் ஜிகே, அவர் டிவோட்டட். நான் அந்த மாதிரி சொல்லிக்க முடியாது, எனக்கு வேறு டைவர்சிஃபைடு ஒர்க் இருக்குது. அதை ரிசர்ச், இட்ஸ் எ ஓஷன். இதில் மூழ்கி முத்தெடுத்தவங்க யாருமே கிடையாது. நான் ஒன்று சொல்லவே, அதாவது ஒரு 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 பலனுக்கு 1000 விதிகள் இருக்கும், 10,000 விதிவிலக்குகள் இருக்கும்.
அப்போ விதிவிலக்குகளையும் நீங்கள் தெரிஞ்சால் தான் நல்ல ஜோதிடர். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. இதில் வந்து சயின்ஸையும் இதையும் கொண்டாந்து லிங்க் பண்ணலாம். ஆஸ் அ டாக்டர் நான் அப்படித்தான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை. உதாரணத்துக்கு சொன்னோம்னா அனாட்டமி, நம்ம உடல் பாகம் இருக்குது இல்லைங்களா, தலை முதல் கால் வரை. இந்த சயின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, 12 கட்டமாக போட்டிருக்காங்க. மனித உடலை வந்து 12 ராசிகள்லையும் பிரதிபலிக்கிற மாதிரி போட்டிருக்கு. அப்போ ஒன்றாம் பாவம் மேஷத்தில் தான் உதயமாகும். மேஷம்தான் ஃபஸ்ட்டு ராசி. ஸோ அப்படியே 12 ராசி வரும். இப்போ ஒரு குழந்தை அப்படியே சுற்றி படுத்துருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. தலையை மேஷத்தில் வச்சு அப்படியே 12 ராசிக்கு இப்படி சாய்வாக படுத்திருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். தலை 1ஆம் பாவம், 1வது ராசி, 2வது முகம், 3வது கழுத்து தோள்பட்டை, 4வது மார்பு, 4வது ராசி. நீங்கள் அப்படியே உருவப்படுத்தணும். 5வது பார்த்தீங்கன்னா வயிறு, 6வது அடிவயிறு, 7வது ஜெனிட்டல்ஸு, 8வது இடுப்பெலும்பு, 9வது தொடை, 10 முழங்கால், 11 கணு, ஆடு சதை கணுக்கால், 12 பாதம். இவ்வளோதான். என்ன சொல்ல போனால் மனித உறுப்புகளை வந்து தலை முதல் கால் வரை 12 ராசிகளுக்குள்ளும் அடக்கிறோம். அப்போ ஒரு குழந்தை ஒரு சுருட்டி படுத்திருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. மேஷத்தில் இருந்த தலைபாகம் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ரிஷபம், முகம். தலை என்பது நாம் இதுக்கு மேலே, கண்ணுக்கு மேலே இருக்கிறது தலைன்னு நாம் சொல்கிறோம். இதுக்கு கீழே இருக்கிறது முகப்பகுதி. 3வது கழுத்து பகுதி. 4வது பார்த்தோம்னா மார்பு பகுதி. 5வது மேல் வயிறு. 6வது பார்த்தோம்னா கன்னி ராசி வரும், அது வந்து கீழ்வகுதி. 7வது ஜெனிட்டல்ஸு. 8வது பாகம்னா மலக்குடல், அந்த மாதிரி சமாச்சாரம்லாம் வரும். இடுப்புக்குள்ளார இருக்கிறது இடுப்பு பகுதி 8வது பாகம். 9வது பார்த்தோம்னா தொடை பகுதியை குறிக்கும். 10வது பார்த்தோம்னா முழங்காலை குறிக்கும். 11வது பார்த்தோம்னா ஆடு சதைன்னு சொல்லக்கூடிய முன்னங்காலை குறிக்கும். 12வது வந்து பாதம். இப்படி உடம்பு முழுக்க ஒரு ராசியில் ரெப்ரசண்ட் ஆகிருக்கு. இது அடிப்படை. சரி, இதை வச்சுக்கிட்டு போதுமானா எப்படி சார் மற்ற வியாதியெல்லாம் மற்ற பகுதியெல்லாம் இல்லையா, உள்ளுறுப்பெல்லாம் இருக்குது. இப்போ தலைன்னு முகம்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குது. கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, பல் இருக்குது, தாடை இருக்குது. இத்தனை உறுப்புகளையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது எப்படி? அது ஒரு நியாயமான கேள்வி. ஸோ அதுக்கு ஒரு வழி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 12க்குமே நான் சொல்லிடுறேன். முதல் பாகங்கிறது லக்கணம். ஸோ இது நாம் இங்கே பிரபஞ்சத்தின் ஜாதகம், நாம் போட்டது பிரபஞ்சத்தின் ஜாதகம். முதல் ராசி மேஷம். இதை காலபுருஷன்னு சொல்லுவோம் நாம். ஸோ டைம் பர்சனிஃபைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரபஞ்சத்தின் முதல் லக்கணம் மேஷம். அது மாதிரி நாம் பிறந்தது எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம். ஸோ லக்கணம் என்பது 1. ஸோ அந்த 1ஆம் இடம் தான் தலையை குறிப்பது. புரிஞ்சுதுங்களா? 2ஆம் பாகம் முகத்தை குறிப்பது. 3ஆம் பாகம் இந்த கழுத்து தோள்பட்டை பகுதி. 4 மார்பு, 5 வயிறு, 6 அடிவயிறு, 7 வந்து ஜெனிட்டல்ஸு, 8 இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு இது ரெப்ரசண்ட் ஆகும். இது வந்து நான் சொல்லிட்டேன். இதுக்குள்ளார முகத்துக்கு கைக்கு தான் சரி ஒன்றும் இல்லை. முகத்தில் ஊறுபட்ட சமாச்சாரம் முக்கியமானது இருக்குது. கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, தாடை இருக்குது, எவ்வளவோ இருக்குது. தலையில் பிரெயின் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன ரெப்ரசன்டேஷன்னு கேள்வி வரும். அதுக்கு தான் ஒரு ராசி, இது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கோலம். ராசி என்பது 360 டிகிரி கொண்ட ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளை வந்து 30 பாகையாக பிரிச்சுருக்காங்கம்மா. அப்போ 12 ராசிக்கு 360 பாகை வந்துடுது. இப்போ இந்த 30 பாகையும் 3ஆக பிரிக்கிறாங்க. அதை திரேக்கானம்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல உங்கள்கிட்ட பேசுகிறப்ப வர்க்க சக்கரம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த வர்க்க சக்கரத்தில் ராசி, அடுத்தது நவாம்சம், அடுத்தது திரேக்கானம், அதுக்கு முன்னால் ஹோரையும் வரும். அதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இந்த திரேக்கானம் என்பது 3வது சப்டிவிஷன். அப்போ 10 டிகிரி வரைக்கும் முதல் திரேக்கானம். 2வது திரேக்கானம் என்பது 10லேருந்து 20 டிகிரி உள்ளது. 3வது திரேக்கானம் என்பது உங்களுக்கு 20லேருந்து 30 பாகை வரைக்கும் இருக்கிறது 3வது திரேக்கானம். ஸோ அப்படி இருக்கிறப்ப 12 × 3 ஆக 36 திரேக்கானம் நமக்கு கிடைக்குது. அப்போ 36 திரேக்கானமும் உடம்பில் எல்லா பாகமும் ரெப்ரசண்ட் ஆகுது. இப்போ 1வது பாகம்னு நாம் சொல்கிறப்ப அங்கே என்ன சொன்னோம், ராசியில் தலை, அதோடு நிறுத்திருந்தோம். இப்போ முதல் ராசி, அதாவது 1வது வீட்டில் 10 டிகிரிக்குள்ளார ஒரு கிரகம் இருந்தால் அது 10 டிகிரிக்குள்ளார முதல் திரேக்கானம் எதை குறிக்கிறதோ அதைத்தான் செய்யும். அதுதான் திரேக்கானம்.
இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ என்னோடய ஜாதகத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு மிதுன லக்கணம். ஸோ மிதுனம் என்பது தலை. இப்போ இந்த மிதுன லக்கணம் கெட்டு போச்சு அப்படின்னா எனக்கு தலையில் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவோம். அப்போ அந்த பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அந்த 30 பாகையில் மூன்று திரைக்காணத்தில் எந்த திரைக்காணத்தில் இருக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ முதல் திரைக்காணத்தில் இருந்தது அப்படின்னா முதல் திரைக்காணம் என்ன குறிக்கிறது? முகத்தை குறிக்கிறது. ரெண்டாவது திரைக்காணம் கண்ணை குறிக்கிறது. மூன்றாவது திரைக்காணம் காதை குறிக்கிறது. நான்காவது திரைக்காணம் மூக்கை குறிக்கிறது. ஐந்தாவது திரைக்காணம் கன்னத்தை குறிக்கிறது. ஆறாவது திரைக்காணம் வாயை குறிக்கும், தாடையை குறிக்கும். ஏழாவது வாயை குறிக்கும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் இவ்வளோ இது வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. முதல் திரைக்காணம் இவ்வளோ வரும், ரெண்டாவது திரைக்காணம் எதை குறிக்குது, மூணாவது திரைக்காணம் எதை குறிக்குதுன்னு இருக்குது. அப்படி பார்க்குறப்ப பெரும்பாலும் ஒருத்தருடைய உடல் பாகம் 12 ராசிலையும் பிரதிபலிக்கும் இல்லைங்களா? ஆமாம். நான் சொல்கிறது தெளிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் ஃபஸ்ட் இதுக்கே சொல்கிறோம். முதல் வீட்டில் ஃபஸ்ட்டு திரைக்காணம் தலையை குறிக்கிறது, ரெண்டாவது கழுத்தை குறிக்கிறது, மூணாவது திரைக்காணம் இந்த தொடக்கி கீழே இருக்கிற பாகம் இடுப்பை குறிக்கிறது. இப்போ அதுவே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதுவே ரெண்டாவது வீடு. முதல் வீடு இப்படி ரெப்ரசன்ட். ரெண்டாவது வீட்டில் முதல் திரைக்காணம் கண்ணைத்தான் குறிக்கும், கண்ணை மட்டுமே குறிக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வீட்டில் ரெண்டாவது திரைக்காணம்னு பார்க்குறப்ப அது வேறு. ஏன்னா அது குறிக்கிறது கழுத்துலேருந்து தொப்புள் கொடி வரைக்கும் இருக்குது. அப்போ அது குறிக்கிறது கழுத்து பகுதியே. ஆனால் கழுத்து பகுதி மூன்றாவது வீட்டுக்கு தானே வரணும். ஆனால் இங்கே ரெண்டாவது. இந்த மாதிரி 36 திரைக்காணமும் உடலின் அனைத்து பாகங்களும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால் நமக்கு ஈஸியாக எந்த பாகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்மளால் சொல்ல முடியுங்க. அதுதான் திரைக்காணத்தின் ஒரு ஆதாயம். நல்ல பாயிண்ட் அது. இப்போ ஒரு ஜாதகத்தை வச்சு என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறது கணிக்க முடியும்னு நீங்கள் சொல்கிறதுல தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போது ஜெனட்டிக்கலாக நிறைய டிசீசஸ் பரவுது இல்லைங்களா? ஸோ தாத்தா அவங்க காலத்துலேருந்து அவங்க படிப்படியாக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு பரவுது இல்லைங்களா? ஸோ இதுவுமே ஜெனட்டிக்கலாக வர டிசீசஸுமே ஒரு ஜாதகத்தை வச்சு கணிக்க முடியுமா சார்? கணிக்கலாங்க. அது எப்படின்னா ஜெனட்டிக் டிசீஸு எப்போ வேணாலும் ரெப்ரசன்ட் ஆகலாம், அதாவது மேனிஃபெஸ்ட் ஆகலாம். உடனேவும் வரலாம், பிறவிலையும் வரலாம், லேட்டர் பார்ட் ஆஃப் லைஃப்லேயும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். அது ஜெனட்டிக்கில் ரெசசிவ் டாமினன்ஸ்னு அது நிறையா இருக்குது. அதை பொறுத்து அதனுடைய தீவிரத்தை பொறுத்து வரும். ரெண்டாவது அதுக்கு முன்னால் நம்ம இதை பார்க்கணும். நோய் எப்படி வருது, மனுஷனுக்கு நோய் எப்படி வருது. இந்த நோய் இப்போ இந்த 12 பாவத்திலே நாம் நோய் பாகம்னு சொல்கிறோம். நான் அதுக்கு முன்னால் நான் தெளிவுபடுத்திடுறேன். 1ஆம் பாகம் என்பது உடல் உயிர் ரெண்டையும் குறிக்கக்கூடியது. ஸோ ஒருத்தருக்கு லக்கணம் வலுவாக இல்லைன்னா அவன் வேஸ்ட், தெளிவாக சொல்லிடலாம். அவரால் எதையும் சாதிக்க முடியாது வாழ்க்கையில். ரெண்டாவது அவர் ஈஸி ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன், தொந்தரவு, நோய்க்கு அடிமையாகிடுவார். ரெண்டாவது குடும்பம், அது நிறையா வருங்க. குடும்பம், தனம், வாக்கு, இந்த மாதிரி நிறையா வரும். கண், இது மாதிரி நிறையா வரும். அதே மாதிரி 3வது இளைய சகோதரத்தை குறிக்கும். 4வது அம்மாவை குறிக்கும், படிப்பை குறிக்கும். அது ஆஸ்தி பூஸ்தி, இந்த மாதிரி வீடு, வண்டி, வாகனம், நகை, நட்டு, ஆபரணங்கள் இதையெல்லாம் குறிக்கும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, பூர்வீகம், இதையெல்லாம் குறிக்கும். 6வது, இந்த 6வது குறிப்பது தான் நோய். 6ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் நோயை குறிப்பது. ருணம், ரோகம், சத்ரு. ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருன்னா எதிரிகள். இது முக்கியமான 3 ரெப்ரசன்ட் பண்ணுறது 6ஆம் பாவம். அப்போ எந்த ஒரு நோயை பற்றி நாம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் 6ஆம் பாவத்தை லிங்க் இல்லாமல் கண்டிப்பாக வராது, அந்த நோயே வராது. இப்போ ஏன் எல்லாத்துக்குமே நோய் வருது? என்றைக்காவது நாம் யோசித்து பார்த்துருக்கோமா? என்னடா இதுக்கு கடவுள் சபிச்சே நம்மளை அனுப்பிச்சிருக்காரான்னு நாம் யோசிக்கிறப்ப இந்த 12 ராசியிலையும் இருக்கிறது அந்த ராசிக்கு 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ அந்த ராசியுடன் தொடர்பு கொள்ளும். ஒன்று டைரெக்டாக அல்லது தன்னுடைய நட்சத்திரத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க. மேஷ லக்னம். மேஷத்துக்கு 6ஆம் அதிபதி யாருங்க? புதன். அப்போ இந்த மேஷத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாயோட நட்சத்திரம் 6ல் இருக்கா? என்ன இருக்குங்க? சித்திரை. அப்போ 6ஆம் இடத்தோடு அங்கே தொடர்பு வந்துருச்சா? அதே மாதிரி இந்த செவ்வாயை 8ஆம் அதிபதியாகவும் வருகிறார் விருச்சிகத்துக்கு. இப்போ இன்னொரு ராசி ரிஷபம். அப்போ ரிஷபத்துக்கு 6 கூடையவர் யாருங்க? அவரே. அப்போ அங்கே இல்லை. அப்போ ரிஷபத்திற்கு 8ஆம் வீடு யார்? குரு இல்லையா? அப்போ அந்த குருவின் நட்சத்திரம் அங்கே இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா
இந்த சுக்கிரனே ஆறுக்குடையவனாக வருகிறார். நோயின் அதிபதியும் அவரே, லக்னாதிபதியும் அவரே. ஆகவே சுக்கிரனுக்கு 6ஆம் இட தொடர்பு கிடைக்கிறது. இப்படி 12 ராசிகளுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 6-8 தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது. அதுதாங்க சயின்ஸ். நீங்கள் கேட்டீங்களே சயின்ஸு எப்படி நாங்கள் இம்ப்ளிகேட் பண்ணுறோன்ட்டு, இப்படித்தான். அதனால் எல்லா மனிதனும் பாதிக்கப்படுவதற்கு காரணம் இந்த கிரகங்களின் பொசிஷன். இந்த 6, 8ஆம் இடம் 2. இதில் இந்த 6ஆம் இடத்தை பற்றி ஒன்று ஏன் அதுக்கு அவ்வளோ முக்கியம்னா, இந்த 6ஆம் இடம் ஆறுக்குடையவன். 6ஆம் இடம்னு பொதுவாக சொன்ன எந்த ஒரு இதுக்குமே ஸ்தானம், ஸ்தானாதிபதி, அதுக்கு குறிக்கக்கூடிய கிரகம் இந்த 3 தான் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்குறப்ப 6ஆம் இடம் வலுத்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 8ஆம் இடம் நோயை தூண்டுவது, 6ஆம் இடம் நோயை கொடுப்பது, 8ஆம் இடம் நோயை வளர்த்துவது. க்யூராகவே விடாது, அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடத்தை விட அதிக பலம் பெற்று இருந்தால் அது கர்ம நோய். ஓகே, நீங்கள் கேட்டீங்களே ஜெனட்டிக்ன்ட்டு, கர்ம நோய். கர்ம நோயில் 5 வகை பஞ்சகர்ம நோயின்னு இருக்குங்க. அது நிறையா இருக்குது. அதில் உங்களுடைய ஆட்டிசம் எல்லாம் வரும். செவிட்டுமைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆட்டிசம் நோய், சிசோஃப்ரெனியா, ஆஸ்துமா, நம்மளுடைய கொரோனாலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத, குணப்படுத்த முடியாத நோய்கள். இதெல்லாம் கர்ம நோய்கள்னு வரும். அதுதான் காரணம். 6ஆம் இடமும் 6ஆம் அதிபதியும் வலுத்து இருக்கும். வலுத்து இருந்ததுன்னா அது கர்ம நோய் உண்டு. 1. நம்பர் 2, 6ஆம் அதிபதியோ 6ஆம் இடத்து அதிபதியோ 6ஆம் அதிபதியின் நட்சத்திர அதிபதியோ லக்கணத்தில் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக பிறவி நோய் அந்த குழந்தைக்கு இருக்கும். நீங்கள் பாருங்கள். இதுக்கு இந்த டிப்ஸ் என்னத்துக்குன்னா, முகூர்த்தம் குறித்து கொடுக்குறோமில்ல சிசேரியனுக்கோ டெலிவரிக்கோ, அப்போ அந்த 6ஆம் இடத்து அதிபதி லக்கணத்தில் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நேரம் குறித்து கொடுக்கறதுமே சரியா சார்? எல்லாம் பார்க்கணுமா, பார்க்கணும். அதான் ஜோதிடரோட வேலை. ஆனால் கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு முகூர்த்த நேரம், நமக்கு அந்த முகூர்த்த நேரம்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை நாம் அனுசரிச்சுக்க வேண்டும். நமக்கு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கணும். அதுதானே ஜோதிடரோட கடமை. ஏன்னா ஒரு சிலர்லாம் இந்த நேரம் குறித்து குழந்தைய வெளியே எடுக்கிறதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சரி சார்? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் என்ன தான் நேரம் குறித்து கொடுங்க, பிரம்மா என்ன யோசித்து வச்சுருக்காரோ அப்படித்தான் வரும். நாம் நேரம் குறித்து கொடுப்போம், அங்கே அனஸ்தட்டிஸ் இல்லைங்க, கொஞ்சம் லேட் ஆகுங்கன்னு அந்த அம்மா சொல்லும். ஆப்ரேஷன் பண்ணுற அம்மா, நீங்கள் எங்கே போய் முட்டிக்குவீங்க? அவருக்கு விட்டு கொடுக்குறதா நாம் இல்லை யாரையாவது வச்சு நீங்கள் செய்யுங்கன்னு அடம் பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் விதி. அந்த குழந்தை இப்படித்தான் வரணும், இப்படித்தான் வாங்கிக்கிட்டு அவஸ்தைப்படணுமோ, அரசாட்சி செய்யணுமோங்கிறதெல்லாம் எழுதப்பட்டது. அது நம்ம எதுவும் மாற்ற முடியாது. இது நம்மளுடைய ஆறுதலுக்காக நம்ம முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பார்க்குறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போது கிரகத்துக்கு உண்டான இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ கிரக சேர்க்கையெல்லாம் ஒரு சில ஜாதகங்களில் இருக்கும் இல்லைங்களா? இந்த கிரக சேர்க்கைகளும் இந்த மெடிக்கல் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக. மெடிக்கல்னு இல்லைங்க, ஜாதக பலனை லௌகிக விஷயத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சம்பவமும் ஒத்த கிரகம் செய்வதில்லை. எந்த ஒரு சம்பவம் ஒரு கிரகம் மட்டுமே தனித்து செய்ய இயலாது. அதனுடைய சேர்ந்த கூட்டு கிரகங்களின் சேர்க்கை தான் ஒரு நிச்சயமான பலனை தரும். இதுதான் விதி, இதுதான் ரூல். அப்படி இருக்கிறப்ப மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலையும் நான் முதலே சொன்னேன், 6ஆம் இடம், 6ஆம் இடத்து அதிபதி, 6இல் நின்ற நட்சத்திர அதிபதி, 6ஆம் இடத்தில் நின்ற கிரகம் வேறு ராசியின் அதிபதி, அவர் நல்லவரா கெட்டவரா, இந்த 6 போய் வேறு எங்கே போய் உட்காந்துருக்கான், அது சம்பந்தமான நோய்கள் இத்தனையும் நம்ம பார்க்கணும். ஓகே ஓகே. அப்போ கிரகங்களின் சேர்க்கை சேர சேர அதில் யார் வலுவானவர் அதிகமானது. அதாவது இன்னும் நோயை கொடுக்கறதில் நான் இப்போ 6ஆம் அதிபதி சொன்னேங்க. இப்போ நீங்கள் கன்ஜங்ஷனை சேர்த்திட்டீங்க இன்னொரு கிரக சேர்க்கைன்னு. அப்போ அந்த 6ஆம் அதிபதியை கெடுப்பவர் யாருன்னு பார்த்தோம்னா பாவக்கிரகங்கள். நைசர்கிக பாவிகள், நைசர்கிக பாவம்னா இயற்கையான பாவிகள். இயற்கையான பாவகிரகங்கள் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இது இது அது ஆதிபத்திய பாவிகள்னு சொல்கிறது. இப்போ மிதுன லக்கணம் வச்சா 7ஆம் இடத்து பாவி, அது பாதகத்தை தான் செய்யும், நல்லது செய்யாது. ஸோ அந்த மாதிரி ஆதிபத்திய பாவிகளும் சுவாபத்தில் இயற்கையான பாவிகளும் சேரும் பொழுது கண்டிப்பாக பலனை தீவிரப்படுத்தும். அந்த 6ஆம் இடத்துக்கு அது சேர்க்கையோ பார்வையோ, சேர்க்கை பார்வை அல்லது அந்த வீட்டின் நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் நின்றாலும் போதும், அது தொடர்பில் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறப்ப 6ஆம் இடம் அதிகமாக ஸ்பாயில் ஆகத்தான் நோய் வரும்.
இது எப்போ வருது அப்படின்னு பார்க்குறப்ப கோச்சாரத்தில் இதே மாதிரி காம்பினேஷனில் ஜாயின் பண்ணுறப்ப கண்டிப்பாக போட்டு தள்ளும், பிரச்சனையை அதிகப்படுத்தும். இல்லைன்னா அந்த கிரகத்தின் தசாபக்திகள் வரும்பொழுது அது செயல்படுத்தும். இந்த கூட்டு கிரகங்களில் யார் அதிக தீவிரமான பாவி அப்படின்னு பார்க்குறப்ப நோயை தருவதில் சனி தான் முதன்மையானவர். அவருக்கு பேரே நோய் காரகன்னே பேர், கண்ட்ரோல் அவர் தான் நோய்க்கு. இப்போ எப்படி குரு வந்து தனக்காரகன்னு சொல்கிற பணத்துக்கு அவர் தான் அதிபதிங்கிற மாதிரி நோய்க்கு அதிபதி அவர் தான். அப்போ சனி, பாவக்கிரகமான ராகு, கேது, அடுத்தது 2 நெருப்பு கிரகங்கள் சூரியன், செவ்வாய். இந்த 5 தாங்க நோய்க்கு மூலாதாரமே. இவங்க லிங்க் எப்படியும் வந்துடும். 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்து அதிபதியோ 6ஆம் இடத்துக்கோ இவங்க தொடர்பு இல்லாமல் ஒரு நோய் வராது. டேக்கன் ஃபார் கிராண்டட். அந்த நோயை வளர்த்துவதோ அல்லது குணப்படுத்துவதோ வேறு கிரக சேர்க்கை. ஓகே ஓகே. ஸோ இப்போல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய டிசீசஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இப்போது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி காலத்துலலாம் மன்னருக்கு மட்டும்தான் அந்த பெரிய பெரிய நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சாதாரண மக்களெல்லாம் அவ்வளோ அவஸ்தைப்பட மாட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிபி, சுகர் இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பெரிய பெரிய நோய்கள்லாம் வரத்துக்கான காரணம் என்ன சார்? ஸோ கிரகங்கள்னால தானா? ஏன்னா அப்போ இருந்த கிரகங்களோட சூழ்நிலை வந்து வேறு, இப்போ எல்லாமே மாறி இருக்கு இல்லைங்களா? கிரகங்களோட மாற்றங்கள் அதுதான் வந்து காரணமாக இருக்கா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்? அன்னைக்கு சந்திரன் வேறு மாதிரி பிரகாசிச்சார், இன்றைக்கி வேறு மாதிரி பிரகாசிக்கிறாரா? இல்லை, அந்த மாதிரி சொல்ல வரல, கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் நான் சொல்ல வரேன். இது வந்து நாம் ஏற்படுத்திக்கிட்ட நோய் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இருக்கிற நோய்னு பார்த்தோம்னா டயாபெட்டிஸ் 195 பேர்த்துக்கு இருக்குது. இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சோன்னா இது பரம்பரை நோய்ங்க. ஆனால் அது வந்து ஜெனட்டிக்கலி கிடையாது, ஏன்னா அது க்யூர் பண்ணுற ஒரு இதுதான், நோய் தான் அது. இல்லை ஜெனட்டிக்கல் நோய்ங்கிறது வேறு, க்யூரபிள் ஆர் இன்க்யூரபிள்ங்கிறது வேறு. இது ஜெனட்டிக்கல் டோசிஸாக உண்டா இல்லையா? இது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஃபேமிலியும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா சார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சார்ட்டெல்லாம் கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸுக்கு உண்டான காம்பினேஷன் அங்கே இருக்கும், குரோமோசோம்ஸ் வச்சு கண்டிப்பாக இருக்கும், இந்த கிரக சேர்க்கை இருக்கும். அப்போ அங்கே குரு கெட்டு போயிருப்பார். கிட்னி 6ஆம் இடத்து 6, 7 குறிக்கக்கூடிய இடத்துல கிட்னி பாதிச்சிருக்கும். சுக்கரன் தான் ஹார்மோனுக்கு அதிபதி. ஸோ டயாபெட்டிஸ் வந்து ஹார்மோன் தானுங்க. ஸோ இன்சுலின் டெஃபிஷியன்சினால் வரக்கூடியது. அப்போ சுக்கரன் கெட்டு போயிருக்கோம், குரு கெட்டு போயிருக்கோம், பலவீனமாக இருக்கும். அதாவது கெட்டு போகிறதுங்கிறது பலவீனத்திலிருந்து டோட்டலி டேமேஜ் ஆகுது. இந்த எக்ஸ்ட்ரீம்க்குள்ள அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கிறத பொறுத்து அது எந்த காலகட்டத்தில் வரும் என்பது தசாபுத்தி நிர்ணயம் பண்ணும். அந்த செவியரிட்டியை, அதாவது செவியரிட்டினா வீரியத்தை வந்து குறிப்பது எத்தனை பாவக்கிரகங்கள் அந்த குருவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. சயின்டிஃபிக்காக வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் நிறையா இது இருக்குது. ஆனால் அஸ்ட்ராலஜிக்கலாக நீங்கள் வந்து இந்தந்த கிரகம்தான் இது ஜெனட்டிக் கிரகம் அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது. கர்ம நோயை தரக்கூடியது அந்த 6ஆம் பாவம்னு நான் சொன்னேன். அப்போ 6ஆம் இடத்து அதிபதியும் கர்மா காரகன்னு சொல்லக்கூடிய சனி, அவர் தான் நம்மளுடைய கர்மாவை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த டிவியில் கூட பார்ப்பீங்களே, சங்கடம் இருக்கும் சனி பகவான், அது இதுக்கு கரெக்டாக கொண்டு போகிறோம். ஸோ இந்த சனி தான் கர்மா, நம்மளுடைய கர்மாவே இது பண்ணுறக்கூடியது. அப்போ இன்னமும் சொல்லப்போனால் என்னுடைய ஆங்கில குரு நான் சொல்லப்போனால் ராகு கேதுக்கள் தான் கர்ம வினையை வாங்கி தர்றது. சனி கர்மக்காரகன். இந்த சனி தான் பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் ஒரு லிங்க்கு. இது அதனுடைய ஃபோர்ஸை வாங்கி பாதியை இந்தாண்ட ராகுவுக்கும் பாதியை இந்தாண்ட கேதுவுக்கும் கொடுத்துட்றாரு. ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அப்படின்னா சனி கர்மா, அதை செயல்படுத்துவது ராகும் கேதுவும் தான். இதுதான் அதோட கான்செப்டுங்க. அப்போ கர்ம வினை நோய்கள் இதை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப சனி ராகு கேது தொடர்பு இல்லாமல் ஒரு கர்மனை கிடையாது. அது ஆஸ்துமாவாக இருக்கட்டும், சிசோஃப்ரனியாவாக இருக்கட்டும், சொரியாசிஸாக இருக்கட்டும், எந்த நோயாக இருக்க, ஆட்டிசமாக இருக்கட்டும், இந்த சனி ராகு கேது தொடர்பு அந்த 6ஆம் இடத்துக்கும் அந்த 6ஆம் அதிபதிக்கு இல்லாமல் நோய் கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அப்போ நாம் என்ன சார் 6ஆம் இடம்னா எல்லாத்துக்கும் அதே ஆர்டிசம் வரும், அப்படி இல்லை. அந்த ஆர்டிசம்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம், பேச்சு, காது கேட்கல, அதால் பேச வரலை. ஏன் காது கேட்காதனால தான் பேச வரலை. காது கேட்டதுனா தான் குழந்தைக்கு வார்த்தையாக வரும். எல்லாமே ஆமாம், இன்டகிரேட். அப்போ இந்த இதுக்கு என்னது, காதுக்கும் இதுக்கும் என்ன காரம் புதன். அப்போ பேச்சுக்கு 2ஆம் இடம்.
அப்போ புதன் 2ஆம் இடம் அங்கே நாங்கள் கொண்டு வந்துடணும். நாம் அந்த 6ஆம் அதிபதியோட ப்ளஸ் சனியோ ராகுவோ அந்த 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தாலோ அல்லது 2ஆம் இடத்து அதிபதியோ அல்லது புதனோ பாதிச்சதுன்னா அந்த குழந்தைக்கு பேச்சு வராமல் போகலாம். இது குழந்தை பிறந்த உடனே கொண்டாந்தாங்கன்னா ஐயா குழந்தை இன்னும் பேச்சு வரலையான்னு கேளுங்க, ஆமாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க பிரச்சனை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்க. ஃபினிஷ்டு. ஒரு சில குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏஜ் வரைக்குமே வந்து பேசவே மாட்டாங்க, அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க. அது காரணம் 2ஆம் இடம் கொஞ்சம் வீக்காக இருக்கும், அதுதான் காரணம். 2ஆம் இடம் பாவக்கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தால், அதாவது சனி செவ்வாய் சூரியனை கூட பாவக்கிரகமாக எடுத்துக்கலாம். அது 2ஆம் வீடாக வந்து இருந்ததுன்னு வைங்க, இருந்து சனியினால் பாதிக்கப்பட்டால், பாதிப்புங்கிறது செயற்கை பார்வை அல்லது நட்சத்திரம். சனி நட்சத்திரத்தில் அந்த கிரகம் 2ஆம் அதிபதி இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸ்டட்டரிங், ஸ்டாமரிங், பேச்சு வராமல் இருக்கிறது எல்லாமே வரும். நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது ஜெனட்டிக்கலி டிசார்டர்ஸ் இதெல்லாமே வந்து பேசணும். ஸோ இப்போது நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து ஜெனட்டிக்கலி டிசார்டர்ஸ் அந்த மாதிரி பார்க்குறோம். ஒரு சில வியாதிகள் வந்து உடனே திடீர்னு வரும், அது கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாக போயிடும். இன்னும் சில டிசீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாசாக பரவக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி, ஒரு ஃப்ளூ மாதிரி, வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இந்த மாதிரியெல்லாம் பரவுது. ஸோ இதெல்லாமே வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயமா நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க சார்? இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஜோதிடமும் தெரியணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜோதிடத்தில் குரு பகவான் வந்து 100% சுபர்னு சொல்லப்படுது. அவரால் கெட்டதையே பண்ண முடியாது அப்படின்னு நாம் வச்சுருக்கிறோம். மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்கு வந்ததுன்னா there is no exception. அந்த குரு வக்கரமாக இருந்தாருன்னா அவருடைய வீட்டையே போட்டு தள்ளிடுவார். நோயை கொடுப்பதில் அவர் சிறப்பானவர். கேந்திர பலம் பெற்ற சுவர்கள் சிறப்புன்னு சொல்கிறோம். நல்ல இடத்துல இருந்தாருன்னா நல்லது செய்கிறாங்கன்ட்டு. இங்கே மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வரல, நோ பிளானட் இஸ் எக்ஸம்ப்டட். எல்லா 9 கிரகங்களும் நோயை தரும். பட் வக்கரம் பெற்ற கிரகங்கள் சுபராக இருந்தாலும் பாவராக இருந்தாலும் கடுமையான நோயை தரும். அந்த நோயின் பாதிப்பு கடுமையாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகள், அதை தான் துஸ்தானம்னு சொல்கிறோம், கெட்ட இடம்னு, அந்த வீட்டின் அதிபதிகள் அங்கேயே இருந்து மற்ற சுவர்களால் பார்க்கப்பட்டால் அதனுடைய தீவிரம் குறையும். இவ்வளோதான் வித்தியாசம். இல்லையா? நோய் தருவதில் எல்லா பாவாதிபதிகள்னால் 9 கிரகங்களும் கண்டிப்பாக நோயை தரும். இப்போ ஒரு ஜனன ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான டிசீசஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து கணிக்க முடியுமா சார்? ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஜாதகம் எழுதுகிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த ஜாதக கட்டத்தை வச்சு அது கணித்து சொல்ல முடியுமா ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படலாம்? சொல்ல முடியுங்களா? அதான் பாலரிஷ்டம்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா? அதாவது அது முதலே சொன்னேன், லக்கணம் என்பது உடல் உயிர். 3 லக்கணம் இருக்குங்கம்மா. ஜன்ம லக்கணம், இதை அனுசரித்து சந்திர லக்கணம்னு சொல்கிறோம். 3ஆவது சூரிய லக்கணம். இதை வந்து நார்த்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, சுதர்சன சக்கரம்னு சொல்கிறாங்க. 3மே பார்க்கணுங்கிறது அதனுடைய முக்கியத்துவம். இப்போ லக்கணம் உடல் உயிர் 2மே குறிப்பது ஜன்ம லக்கணம். இதுக்கு அதிபதியாக சூரியனை வச்சுருக்காங்க. தனுர்னு பெயர். அதுக்கு தனுபாவகம், முதல் பாவங்கிறது தனுபாவகம். தனுபாவகத்துக்கு காரகன் சூரியன். இந்த சூரியனுக்கு இன்னொரு ரோலும் கொடுத்துருக்கு, ஆத்மாவையும் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ ஆத்மா என்பது நம்மளுடைய எவ்வளோ உள்மனத்தில் இருக்கிறதா ஆத்மா. அப்போ அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். ஆத்மா தானாக இயங்காது. அப்போ அதுக்கு தான் அங்கே சந்திரனை கொண்டாந்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த சந்திரன் என்பது மனம், சந்திரன் என்பது உடலை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 2மே அதுதான். இதுதான் அந்த ஆத்மா ஆழ்மனத்தில் என்ன இருக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணி இது நம்மளால் முடியும், நம்மளால் முடியாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுவது இந்த சந்திரன். அதுக்கப்புறம் தான் அது ஃபோர்ஸு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர பீரியடு. அப்போ சூரியனும் சந்திரன் 2மே ஒளி கிரகங்கள். ஒன்று நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கிறது, இன்னொன்று உடலையும் மனதையும் குறிக்கின்றது. இந்த 2மே ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்ததினால் அவருக்கு நோய் வராது. ஓகே. குறிப்பாக லக்கணம் சம்பந்தப்பட்டிருந்தால் லக்கணாதிபதி வலுவாக இருக்கணும். லக்கணமும் லக்னாதிபதி. லக்கணம் எப்படி வலுவாக இருக்க முடியும்? ஒன்றும் இல்லை, 15 டிகிரி 0 to 30 டிகிரி மிட் பாயிண்டில் இருக்கிற கிரகம் வலுவானது, சூப்பராக வலுவானது. ஏன்னா அது மத்திய பாகத்தில் இருக்கிறதுனால ரொம்ப வலுவான அந்த கிரகம் இருக்கும். 2வது இந்தாண்டு 12ஆம் இடம் 2ஆம் இடம், இது லக்கணம் 1. இது 2க்கும் இடையில் சுபக்கிரகங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சுபக்கிரகம்னா குரு புதன் சந்திரன்.
இப்படி 4 கிரகங்களில் ஏதோ 2 இருந்தது அப்படின்னா அதை கர்த்தரி யோகம்னு சொல்கிறோம். கர்த்தரினா கத்திரிக்கிறது. 2 பக்கமும் அது பாபகர்த்தரி சுபகர்த்தரின்னு இருக்குது. பாபகர்த்தரி இருந்ததுன்னா அந்த லக்கணம் அவுட்டு. அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது, சுயமாக சிந்திக்க முடியாது. எப்போவுமே அந்த குழந்தைக்கு அடுத்தவங்களோட சப்போர்ட் வேணும் ஆயுளுக்கும் அப்படிங்கிறது பார்த்த உடனே சொல்லிடலாம். சுபகர்த்தரி யோகம் இந்தாண்ட ஒரு குரு இந்தாண்ட ஒரு சுக்கிரன் இருக்குதுன்னா அந்த லக்கணம் வலுப்பெறுகிறது, அந்த குழந்தைக்கு ஆயுள் தீர்க்கமாக வருகிறது, அவருடைய சிந்தனை செயல்பாடுகள் புத்தி எல்லாமே சிறப்பாக ஓங்கி வரும். இதுதான் அந்த ஒரு லக்கணத்தை வந்து பாதிக்கக்கூடியது நல்லதாக கெட்டதாங்கிறதுக்கு இது வந்து முக்கியமாக நாம் பார்க்கணும். சந்திரன் தான் உடலை குறிக்கிறது. சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும். நல்ல நிலைனா என்னன்னா இந்த 6, 8, 12ங்கிற துஸ்தானம் கெட்ட இடங்கள். இந்த 6, 8, 12ல் சந்திரன் எந்த காலத்துலையும் நிற்கக்கூடாது. அது 12ஆம் இடம் அவருடைய வீடாகவே இருந்தாலும், சிம்ம லக்கணத்துக்கு 12ஆம் இடம் கடக வீட்டு அதிபதி சந்திரன், அவர் வீட்டில் தான் இருந்தாலும் வேலைக்கு ஆவார். கெட்டவன் தான். அப்போ அந்த 6, 8, 12ல் இருக்கக்கூடாது அப்படின்னா வேறு எந்த வீட்லையாவது இருக்கலாமா? சனியோட வீட்டில் இருக்கலாமா? அது நல்லதில்லை. அது ஒரு பாவ கிரகத்தின் வீடு. இப்போ துலா லக்கணத்துக்கு அது சனி யோகாதிபதி தான், அவர் 4, 5 கூடையவர். அந்த இடத்துல சந்திரன் இருக்கலாமான்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா 4ஆம் இடம் துலா லக்கணத்துக்கு பார்த்தோம்னா மகரமாக வரும். அதில் சந்திரனோட நட்சத்திரமே இருக்குது. பட் இருந்தாலும் அது என்ன இருந்தாலும் ஒரு தீய கிரகத்தின் வீடு. அப்போ அதில் வலு குறைகிறது. இதையே நாம் மனசில் வச்சுக்கணும். இதை வச்சுக்கிட்டு தான் 1, 5, 9 அல்லது 1, 4, 7, 10, 2, 11 இந்த வீடு, அதாவது அந்த 3, 6, 8, 12 தவிர மீதி இருக்கிற 8 இடங்களும் நல்ல இடங்கள்னு சொல்கிறோம். இந்த நல்ல இடங்களில் இந்த சந்திரனுக்கு பகை வீடுன்னு சொன்னால் சனி தான் வரும், வேறு எதுவும் வராது. அல்லது புதனுடைய வீடு வரும், சனிக்கும் புதனுக்கும் ஆகாது. ஸோ உங்களுக்கு மிதனமாக கண்ணிலையோ அது இருந்ததுன்னா பிரச்சனை வரும். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து பலன் சொல்லணுங்க. அந்த சந்திரனோட வலு தான் ஒரு குழந்தைக்கு நோய் வராமல் தடுக்கிறதோ, நோய் வந்தாலும் சீக்கிரம் குணமாகிறதோ ஒன்று. இது ஒன்று. 2வது, அந்த சந்திரன் குருவால் பார்க்கப்பட வேண்டும். எந்த ஒரு சார்ட்லேயும் லக்கணமும் லக்னாதிபதி சந்திரன் வீட்டு அதிபதி குருவால் பார்க்கப்பட்டால் அவருக்கு 100 வயசு சொல்லிடலாம். இடையில் என்ன நோய் வந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் சரியாயிடும். ஆக குருவின் ரோல் வந்து ரொம்ப முக்கியம். இதுதாங்க ஒரு ஜாதகத்துக்கு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இந்த நோய்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்குலாம் அந்தந்த தசாபுத்தி காலகட்டத்தில் வாட்டி வதைக்கும் அப்படின்னலாம் சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ குறிப்பாக எந்த கிரகத்தோட தசாபுத்திகள் அந்த மாதிரி பண்ணும் சார்? இது வந்து அவங்களோட பிறப்பு ஜாதகத்தில் வச்சு கால்குலேட் பண்ண முடியுமா, இல்லை பொதுவாக ஏதாவது தசாபுத்திகள் இருக்கா சார்? அந்தந்த ஜாதகத்துக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 6, 8, 12ன்ட்டு. 6, 8, 12 6ஆம் இடம் நோய் ஸ்தானம், 8ஆம் இடம் நோயை வளர்க்கும் ஸ்தானம், 12ஆம் இடம் ஹாஸ்பிட்டல் ஸ்டே விரயம். ஸோ இந்த 3 எந்த லக்கணத்துக்கு வேறு வேறு கிரகம் தான் வரும். ஒரே ராசி ஒரே லக்கணத்துக்கு அடுத்த லக்கணத்துக்கு வராது. ஸோ இதை நீங்கள் முதல்ல உள்வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு நோயை தருவதோ நோயை அதிகப்படுத்துவதோ நான் சொன்னேன் இயற்கை பாவிகள் 5 பேர் சொன்னேன். சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த 5 பேற்றின் தொடர்பு இருந்தால், அந்த 6ஆம் இடத்துக்கோ 8ஆம் இடத்துக்கோ 12ஆம் இடத்துக்கோ இருந்தால் அவர்கள் நோயால் பாதிக்கப்படுவார்கள். அதுதான். ஆக இந்த 6, 8ங்கிறது ஸ்டாண்டர்ட். இந்த கடுமையான ஒரு பாவிகள்களையும் நீங்கள் செவ்வாயும் சூரியனும் கூட விட்டுறலாம். செவ்வாய் வந்து 50-50 சொல்லுவாங்க பாவிகள்ட்டு. சூரியன் வந்து 75% நல்லவர், 15-25% கெட்ட வருவாங்க. அதை 2 பேர்த்தையும் நாம் நீக்கிடலாம். 2வது அவங்க வந்து நெருப்பு கிரகங்கள். ஸோ எல்லாத்தையுமே அழிப்பார்கள். அதனால் லேஸில் வந்து அதுக்கு எடுத்துக்க வேண்டியதில்லை. சனி, ராகு, கேது கண்டிப்பாக எந்த வீட்டில் இருந்தாலும், குறிப்பாக நோயை தரக்கூடிய வீட்டிலையா நோயின் அதிபதியோடு சம்மந்தப்பட்ட நோயை கண்டிப்பாக அதிகப்படுத்துவார்கள். கோச்சாரத்தில் ஜாதகம் பார்க்குற அன்னைக்கு கோச்சாரத்தில் இந்த காம்பினேஷனை அந்த சனி, ராகு, கேது தொட்டுதுன்னா நிலைமை மிக மோசம். அந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வருவார், சார் சீரியஸாக இருக்குதா, அம்மா பிழைக்குமா பிழைக்காதா, பயமாக இருக்குது சார்னு சொல்கிறதெல்லாம் அந்த
காம்பினேஷன் இருக்கிறப்ப கோச்சாரமாக அதை டச் பண்ணுறப்ப இப்போ வந்து நோய்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவியராக பார்க்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹார்ட் டிசீசஸ் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ இப்போது நிறைய ஃபிட்னஸ் சென்டருக்கெல்லாம் போய் அவங்க உடம்ப வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்குமே ஒரு சிலருக்குலாம் ஹார்ட் அட்டாக்ஸ் வரதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் அவங்களதெல்லாம் வந்து கேள்விப்படுறோம். ஸோ ஃபிட்னஸ்லேயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இப்போ இருக்குது. ஸோ இதை வந்து ஜாதக மூலியமாக நீங்கள் எப்படி சொல்ல விரும்புகிறீங்க சார்? நீங்கள் வந்து ஹார்ட் டிசீஸை மாத்திரம் சொல்கிறீங்க. ஹார்ட் சம்மந்தமாக ஹார்ட் அட்டாக்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா? அது இப்போ இந்த ஹார்ட் அட்டாக்கு நம்ம 12 ராசி காட்டணும். எந்த ராசி இதயத்தை குறிக்கிறது? 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் இதயத்தை குறிக்கிறது. சில பண்டிட்ஸு 5ஆம் பாவத்தை சொல்கிறாங்க. ஆனால் 5ஆம் பாவத்தை வர்றப்போ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் 5ஆம் பாவத்தை குறிக்குது. 4ஆம் பாவம் ஏன்னா அனட்டாமிக்கெலாம் நம்ம பார்த்தோம்னா ஹார்ட்டு இங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை, மேல் வயிற்றில் இல்லை, இங்கே தான் இருக்குது. ஸோ 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்தை வச்சுக்கோங்க. இந்த 2 வீடு நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். நல்லா இருக்கான்னா என்ன? பாவக்கிரகங்கள்னு சொன்னோம் இல்லையா, 5 பேரும், அந்த 5 பேர்த்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கும். சுபக்கிரகமான இந்த குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் பாவி, வளர்பிறை சந்திரன் தான் சுபர். இவங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்ததுன்னா அந்த இடம் வலுவாக இருக்கிறது. 2வது, அந்த வீட்டின் அதிபதி யார்? 4ஆம் வீட்டின் அதிபதி யார்? 5ஆம் வீட்டின் அதிபதி யார்? முதலே நான் சொன்ன ஆரம்பத்திலேயே ஸ்தானம், ஸ்தான அதிபதி, அந்த காரகம், இந்த 3மே நம்ம அனலைஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தாருன்னா ஈஸ் ஆல்ரைட். 4ஆம் இடம் சுரிக்கக்கூடிய நுரையீரலில் பிரச்சனை இல்லை, லங்ஸில் பிரச்சனை இல்லை, ஹார்ட்டில் பிரச்சனை இல்லை, அயோட்டாவில் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. அதே போல் 5ஆம் இடமும் நல்லா இருந்தாலும் சுத்தம். வெரி குட். அடுத்தது காரகத்துவம். இந்த இதயத்தை குறிப்பது சூரியன், இதய வாழ்வுகளை குறிப்பது செவ்வாயும் புதன் கேது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இவருக்கு வந்து குரு வந்து சொல்கிறோம், குருவும் ரத்த நாளங்களை குறிக்கிறது. அயாட்டா பெரியது, குருனா பெருசு இல்லைங்களா? ஸோ ரத்த நாளங்களை குறிப்பது குரு பகவான் சொல்கிறாங்க, ரத்த ஓட்டத்தை குறிப்பது சந்திரன்னு சொல்கிறாங்க, ரத்தத்தை குறிப்பது செவ்வாயின்னு சொல்கிறாங்க, கேது என்பது சுருக்குவது, ராகு என்பது வெட்டுவது. ஸோ இவ்வளோ இருக்குங்க. அப்போ இந்த சூரியன் என்ற கிரகத்தை மட்டும் நாம் எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக இவருக்கு இருதயம் பாதிக்கும் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அது எப்போ வருங்கிறது அந்த கிரகத்தின் தசாபக்தி, அதுதான் முக்கியம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ வந்து நிறைய பேத்துக்கு நீங்கள் ஒரு வீட்டுக்குமே ஒரு பாவகத்துவத்தோடு சேர்ந்து சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போது எலும்பு சார்ந்த நோய்கள் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ எல்லா ஜாயிண்ட்ஸு, நீ பெயின், அந்த மாதிரின்னு சொல்லி நீ சர்ஜரி வரைக்கும் போகிற அளவுக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் சார்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் காரணம் எலும்பை குறிப்பது சூரியன், உடம்பின் கவரை குறிப்பது செவ்வாய். அப்போ கபால முகத்தில் இருக்கிற எலும்பை குறிப்பது சூரியன் அல்ல, செவ்வாய். செவ்வாய் தான் ப்ரொடெக்ட் பண்ணுறது. கண் இமையை குறிப்பது செவ்வாய். பார்த்தீங்களா? கண்ணை காக்கிறது இல்லையா, அதனால் கண் இமையை குறிப்பது செவ்வாய். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு சமாச்சாரம் இருக்குது. இந்த சூரியன் வந்து உயிர் காக்கிறது, முக்கியமானது அவர் தான். அதனால தான் இந்த எலும்பு தானே, எலும்பு இல்லாமல் நடக்க முடியாது இல்லையா? அதனால் எலும்புக்கு அவர் கொடுத்துருக்காங்க. உறுதியான கிரகம், அதனால் எலும்பு உறுதியாக இருக்கணுங்கிறதுனால அதை கொடுத்துருக்கு. எலும்புக்குள்ளே இருக்கிற மஞ்சை ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய போன் மேரோ செவ்வாய். ஏன்னா செவ்வாய் ஒரு வீரியமான கிரகம், அதனால் அதுக்கு அதை கொடுத்துருக்காங்க. சதையை குறிக்கிறதெல்லாம் குரு பகவான், கீழ்ப்பகுதியை குறிப்பது சனி பகவான். இப்போ அந்த 12 கட்டை நான் போட்டேன் இல்லைங்களா, இதுலேயே 8ஆம் இடம் இடுப்பு, 9ஆம் இடம் தொடை, தொடை எலும்பு அதை குறிக்கிறது. இந்த பந்துக்கிண்ண மூட்டு இதெல்லாம் வந்து 9ஆம் பாவம் குறிக்கும். 10ஆம் பாவம் குறிப்பது முழங்கால் மூட்டு, 11ஆம் பாவம் குறிக்கிறது ஆடு சதை, இந்த ஆங்கிள் ஜாயிண்ட், 12ஆம் பாவம் குறிக்கிறது பாதம். இவ்வளோ தான். ஸோ நமக்கு எலும்பு எங்கே இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவ்வளோதான். மீதி இருக்கிறதெல்லாம் அந்த வீட்டின் அதிபதி கெட்டு போயிருக்கானா, அந்த சூரியன் கெட்டு போயிருக்கா, சனி அந்த வீட்டை தாக்குதா, ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கா, இவ்வளோதான். இதை பார்த்துக்கிட்டே போனோம்னா கண்டிப்பாக இவருக்கு
அந்த தசாபுத்தி ஒர்க் அவுட் பண்ணோம்னா ஈஸியாக பார்த்து. ஓகே சார். இப்போ வந்து நோய்களுக்கு உண்டான காரணமெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ க்யூரிங் பற்றி பார்க்கலாம் சார். இப்போ ஒரு நோய்க்குமே இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய விதம் வந்து வந்துருச்சு. இங்கிலீஷ் மெடிசனாக இருக்கட்டும், ஆயுர்வேதிக், சித்தா அப்படின்னு சொல்லி நிறைய விதத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மூலியமாக ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இப்போ அந்த மாதிரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்பொழுது நம்ம எப்படி எடுத்துக்கணும் சார் ஒரு நோய்க்கு? இதை வந்து என்கிட்ட கேட்கக்கூடாதுங்க, அலோபதி டாக்டர்கிட்ட. நாங்கள் வந்து எங்கள் சிஸ்டம் தான் ஓஹோமோ. ஏன்னா இதில் ரிசல்ட்டு க்யூராக கிடச்சிருது, ஷூராகவும் கிடச்சிருது. அதனால் மலர் வைத்தியம், அக்கு ப்ரெஷர் அது இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட்டு ஒன்று மாத்திரம் ஒரு டிஃப்ரென்ஸாக நான் சொல்லலாம். அதாவது ராகு கேதுவினால் வரக்கூடிய நோய், ராகு கேதுனால் பெரும்பாலும் வர்றது வலி, உடல் வலி, குறிப்பாக முதுகு வலி, கால் வலி, ஆடு சதையில் குரக்கலி பிடிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ ராகு கேது வந்து சர்ப்ப கிரகங்கள்னு நமக்கு தெரியும். அப்போ சர்ப்ப கிரகத்தோட டெக்னிக்கலாக என்னென்ன சிஸ்டம் இருக்குங்க? பஞ்சிங் பண்ணுறது இருக்குங்களா? ஃபிசியோதெரப்பியில் வர்மக்கலையில் இருக்காங்களா? நெய் விடுறது இருக்குங்களா? ஐஎஃப்டி கொடுக்குறாங்களா? இந்த மாதிரி எல்லாம் அதுக்கு நல்லா கேட்கும். அப்போ ஆர்த்ராலஜியான்னு சொல்லக்கூடிய வலி, மூட்டு வலி, முடக்கு வலி, இதுக்கெல்லாம் வந்து ஆல்டர்னேட் மெடிசின் கேட்கும். இதுலேயே எங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலின்னு சொல்கிறப்பவே ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ரொமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸு நிறைய இருக்குங்க. எல்லாமே நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஜெனட்டிக்கலி டிசைடட். அப்போ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுங்கிறது அப்படியே மூட்டு வீங்கி வரும். சரவாங்கின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி சரவாங்கிங்கிறது ரொமேட்டிக் ஃபீவர் தான். மூட்டு வலி வரும், வந்த வேகத்தில் போயிடுங்க. ஆனால் ஹார்ட்டை இட் கிளிக்ஸ் த ஜாயிண்ட் அண்ட் பட் பைட்ஸ் த ஹார்ட் அப்படிம்பாங்க. மூட்டை வந்து அப்படியே லேசாக தொட்டு பார்த்துட்டு போயிடும், ஆனால் பாதிப்பு வந்து இதயத்துக்கு. அது ரொமேட்டிக் ஃபீவர். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து லோக்கலைஸ்ட், ஜாயிண்ட்டே வலி, ஸ்மால் ஜாயிண்ட். ஆக்சுவலி ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் இதில் தான் வரும். மெட்டகார்பல் இதெல்லாம் பேரெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாயிண்ட்டுகள்லாம் வந்து ரொமட்டாய்டில் ரொம்ப பாதிக்கும். கையவே மடக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து எங்கள் சிஸ்டத்தில் இருக்குது மெடிசனு, அது பண்ணலாம். ஆல்டர்னேட் சிஸ்டத்தை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு ஐ எம் நாட் குவாலிஃபைடு, அதனால் நான் சொல்ல முடியாது. இது வந்து நான் வந்து அனுபவம் எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் சொன்ன வைத்தியமும் கூட. இந்த சர்ப்ப கிரகங்களால் ஏற்படக்கூடிய உடல் வலிகளை அதே மாதிரி சர்ப்பம் எப்படி பண்ணுதோ அதே மாதிரி டெக்னிக் என்ன இருக்குதுன்னு பார்க்குறப்ப இந்த வர்மக்கலைகள், குத்துறது, பஞ்சிங் பண்ணுறது, இந்த மாதிரி சிஸ்டம் எது இருக்கோ அது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே ஒழிய எதுவுமே க்யூர் இல்லை. ஓகே, எதுவுமே எந்த வியாதிக்கும் க்யூர் இல்லை. ரொம்ப சிறப்பாக வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் இன்னொரு நல்ல ஒரு விஷயத்தோடு பார்க்கலாம் சார். அது வரைக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க.